வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமையா? நேற்று நம்மளால் காலையில் விட்டு வீடியோ போட முடியல. ஏன்னா நான் வெளியூர் போயிட்டு வந்த காரணத்தினால டயர்டாகி படுத்துட்டேன். அதனால் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீடியோ கண்டினியூ. சாரிப்பா, அம்மா நீ தான் டீ கடைக்கு போயிட்ட. சரி, அம்மா என்னால டிஃபன் கட்டிடுச்சா. அப்போ நான் எதுக்கு வந்தேன்? நீ பெரட்டி மட்டும் வச்சிருக்காமா, நீ கட்டிடு. ஓ, கட்டினா மட்டும் புரட்டி வச்சிட்டிங்களா? இங்கே பாருங்க நண்பர்களே, இது என்ன சாதம்? புடலங்காய் சாதமா? இந்த புடலங்காய் நான் தான் வருவேல, ஏப்பா இப்படி பண்ணுறீங்க? என் பிள்ளைக்கு நான் கட்டினாதே அதை வயிறார சாப்பிடும். தயாரிச்சா லீவை கூட போட வேண்டியதானே? என்ன போய் கட்டு வச்சு நீ டிஃபன் கட்டுறதுக்காக லீவ் போடா குட்டி. நான் கட்டினா தானே நீ நல்லா சாப்பிடுவேன். சொல்லு, அப்படியே அவசரப்பட்டீங்க. சரி ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு போல. இன்றைக்கி ஒயிட் ரைஸை போட்டு புடலங்காய் போட்டு புரட்டிட்டிங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் பாப்பாவுக்கு என்ன சாதம்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு புடலங்காய் சாதம். முட்டை போட்டிருக்கீங்களா? முட்டை போட்டு புடலங்காயை பொரித்து அப்படியே சிக்கன் பொடி, சிக்கன் பொடி, மிளகா, முட்டை, சிக்கன் பொடி, சீரகத்தூள், மிளகாத்தூள் போட்டு பிரட்டியாச்சு. நான் பிரட்டை எனக்கு கொடுத்து வைக்கலை, பரவாயில்ல. முதல்ல இருந்தாலும் நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு. நம்மளுடைய காலையில் ஒரு அருமையான ஒரு புளிக்குழம்பு. முதல்ல சாப்பாடு கட்டிடுவோமா? ஏன் சேனக்கிழங்கு பொரியல் இருக்கா? இருக்குது, இதாக இருக்குது சேனக்கிழங்கு பொரியல். ஏன் கொட்டி விட வேண்டியது என்னத்த போய் கிடக்கு. கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குடா. இங்கே வர்றா, இப்படி குழுக்குனா சரியா போச்சுடா. ஓகேவா? இது கொஞ்சோண்டு சாதம். ஓகே, அடுத்து என்ன வேணும் உனக்கு? சேனக்கிழங்கு பொரியல். ஓகேப்பா, சேனக்கிழங்கு கூட அந்த பொருளாங்க குடிக்கவா? ஓகேவா? போதுமாடா. பாருங்க நண்பர்களே, இன்றைக்கி ஒரு அருமையான சத்தான உணவு தான் முதல் கொடுத்து விட்றோம். தேங்க்யூ. போய் நல்லா படிக்கணும்டா. போய் கரெக்டாக விட்டு தூங்கக்கூடாது. இல்லை திண்டு விட்டு தூங்குவியா? சொல்லு, எது பண்ணுவேன்? இப்போ பாருங்கள் ஒரு அதிர்ச்சியை. நிகழ்ச்சியை தோத்து வழங்குவோர் மதுரை 14. இது மட்டும்தான் மண்டையில் ஊறி போய் கிடக்கணும்னு பொருளை, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு பேசாத, என் காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. எனக்கு உனக்கு இது அப்பா சாப்பிடுறேன்ப்பா. உடலங்க கூட்டு போது எனக்கு பசிக்கிறப்பா. பழைய புளிக்குழம்பு சுட சுட வச்சுருக்கா உனக்கு அவசர அடியிலப்பா. சும்மா காலையில் எப்பயுமே நம்ம லைட்டாக சிறு உணவு போடுவோம், அவ்வளோதான். இப்படியே ஒரு மாதிரி பசிக்குங்களா? பசிக்குங்களா? என்ன நீ வைக்கிற? என்னடா அருமையான புளிக்குழம்பு நண்பர்களே. சும்மா அப்படியே மெல்லி சவுத்து சாப்பிடணும். அப்படியே பூ போல் தூவணும். அவ்வளோதான், மலைச்சாரல் மாதிரி அப்படியே புனைஞ்சிக்கிட்டு அடித்தோம்னா சுடு சோத்துக்கு. அதுக்கு என்ன உடம்பு வந்து சுடு சோத்தில் ஊற்றினாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சோறு மட்டும் ஆறி போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். எச்சி ஊறுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். அமேசான் புளிக்குழம்பு சூப்பராக இருக்குது. புளிக்குழம்பு பயல்கடா கொடூரமாக. நல்லா இருக்கு. இது டேஸ்ட்டு அவ்வளோ கம்மியாக இருக்குது. அன்னைக்கு வாங்கி பொறுத்தவரை அந்த ப்ரொசஸ் இதில் கிடையாது. அன்றைக்கி ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப தூசியாக இருக்குது. ஜூஸியாக இருக்கா? ஜூஸின்னு சொல்லு. ஜூஸி. நல்லா இருக்கும். நீ சாப்பிட்டியா? யாரோட அக்காவோடையா? கடைக்கு போயிட்டு வரவங்களே இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க. ரைட்டு. காலையில் எது எப்படியே நண்பர்களே, காலையில் லைட்டாக உள்ள தள்ளிடணும் ஏதாவது.
ம் சொல்கிறா சொல்லு. அதனால இன்னைக்கு தோத்து வழங்குவோம். ஸ்ரீலட்சுமி ஸ்டோரும் மச்சிக்கலாம் மதுரை 14. நல்ல ஒரு உணவு காலையில். நம்மகிட்ட நண்பரை எடிட்டிங்லாம் கிடையாது. ஒரு டைம் சாப்பிட்டுட்டு துப்பிடுவாங்க. உள்ளே போனால் ரிட்டர்ன் கிடையாது. நம்மகிட்ட லைவ் வீடியோ தான். நம்மகிட்ட எடிட்டிங் பண்ண தெரியாது, பண்ணவும் முடியாது, பண்ணவும் தெரியாது எங்களுக்கு. உருவாயிடும். சாப்பிட்டேன். சாப்பாடு கொடுங்க எல்லாம் டைட்டில் இருக்கேன். பிச்சு பொடி பிச்சு நீ உடம்பை பெருத்து வைக்காத. ஃபுல் டைட்டில் இருக்குப்பா. 3 தட்டு சோறத்துக்கு போட்டு சோறே திங்கல, சும்மா 3 கரண்டி தான். ஓகே நண்பர்களே, எல்லோரும் செவ்வாய்க்கிழமை இனிய காலை வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மதுவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மது இப்போ ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. மற்றொரு இதுபோல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது. சொல்லு. உங்களிடம் விடைபெறுவது. அடுத்து யார் உங்களிடம் விடைபெறுவது? அதுக்கு என்ன சொல்லு அப்பா? உங்களிடம் விடைபெறுவது மதுரை மீசைமணி. அடையாளம் முக்கியம்டா மகளே. சொல்ல மாட்டேன். மதுரை மீசைமணி, சர்மிதா, மதுமிதா, கேமராமேன் முத்துலட்சுமி. சொல்லு. கேமராமேன் முத்துலட்சுமி. ஓகே நண்பர்களே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். சுச்சு சுச்சு சொல்கிறா. சுச்சு சுச்சு